கப் கேக்கு, நாட்டு சக்கோபாய் பிஸ்கெட்டு, அப்புறம் ஒரு குட் டே பிஸ்கெட்டு, அப்புறம் ஒரு கிட்கேட்டு, ஒரு மிக்சர் பாக்கெட்டு, கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌனி. ஹாய், டே 19 வந்து சூப்பராக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஓரளவுக்கு கம்மியாக தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா என்னால் வந்து பண்ண முடியும். மண்டே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். மட்டன் எடுத்துகிட்டு வரணும். நான் மட்டன் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சுட்டு வெல்கம் டு சண்டே சமையல். ஸோ கொஞ்சம் குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாப் போயிட்டு பார்க்குறேன். ஸோ மார்னிங் நேற்று நைட் நான் வந்து எதுவுமே சாப்பிடல, டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லியிருப்பேன். நேற்று வரவே வந்து 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் 2 முட்டை வந்து ஆஃப் பாயில் போட்டு அது மட்டும் சாப்பிட்டு தூங்கினேன். ஸோ அது ரொம்ப டைம் ஆனதுனால நான் எதுவும் சாப்பிட்டுக்கல. ஸோ சாப்பிட்டேன். நான் அடுத்த நாள் வந்து வெயிட்டை அதிகமாக காமிக்கணும், அதனால வந்து 2 முட்டை மட்டும் எடுத்துட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ வேறு ஒர்க்கை போய் பார்க்க வேண்டியதான். நான் ஷாப் போயிட்டு வாங்கினேன். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 முட்டை போட்டு கொஞ்சமாக மட்டன் குழம்போட எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஹாய், நம்ம வந்து ஷாப் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எல்லா டேவும் நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் டே தான். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, ஏன்னா சண்டே எனக்கு பொறுமையாக சந்திச்சு சாப்பிட்டு சமைச்சிட்டு அந்த மாதிரி வர்றதுனால. ஸோ எல்லா பிஸ்னஸ் மேன், அதாவது பிஸ்னஸ் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது வந்து ரிலேட்டபிள் ஆகும். எப்போனாலும் நம்ம 24/7 வந்து நம்ம பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து மெயினாக புரிய வரும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதான் வந்து நம்ம க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. இந்த மாதிரி பயங்கர குப்பையாக இருக்குது. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மதியம் வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் காலையில் மார்னிங் பிளேட் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நடந்துகிட்டே பேசியிருந்திருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் சின்ன பிள்ளை பின்னாடி அழுதுகிட்டே ஓடி வந்தா ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு. இதனால தான் என்னால் வந்து ஃபுட் வீடியோ வந்து நிறைய வந்து என்னால் கவர் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். ஸோ அவங்க செல்லு பார்க்கும்போது பிடிக்கிட்டோம்னா நம்ம அழுகுறாங்க, அதனால தான் வந்து எடுக்க முடியாது இல்லை. ஸோ நான் மதியம் போயிட்டு லஞ்ச் வந்து நான் ஹெவியாக எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா மார்னிங்கே தோசை சாப்பிட்றதுனால ஹெவியாலாம் எடுத்துக்க மாட்டேன், லைட்டாக தான் எடுத்துப்பேன். ஸோ என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் கூட ஷேர் பண்ணுறேன். 3 hours later. வந்து ஷாப்பில் தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலே நம்மளோட ஃப்ளோர்லேயே வந்து மேலே வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணப்போ வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆம்பர் கொடுத்தாங்க. இருங்க நான் என்னன்னு காமிக்கிறேன். நம்ம டயட்ல இருக்கும்போது அந்த மாதிரி தான் நடக்கும் ஃபங்க்ஷன்லாம். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. 3 ஆம்பர் கொடுத்துருக்காங்க ரிட்டன் கிஃப்ட் மாதிரி. அதுல ஒண்ணு மட்டும் காமிக்கிறேன், எல்லாத்துலயும் சேம் தான். ஒண்ணுத்துல மட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இது வந்து சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சீட்ஸ் மட்டும், செடி சீட்ஸ் இது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கப் கேக்கு, அப்புறம் நாட்டு சக்கோபாய் பிஸ்கெட்டு, அப்புறம் ஒரு குட் டே பிஸ்கெட்டு, அப்புறம் கிட்கேட்டு, ஒரு மிக்சர் பாக்கெட்டு, கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌனி, அப்புறம் டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்களா, இப்போதான் கொடுத்துட்டு போனாங்க, இப்போதான் போய் கொடுத்தாங்கன்னு இருக்கும். சரி நாங்கள் ஒன்றும் போகல, சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டயட்ல இருக்க இந்த மாதிரிலாம் வரும் பாருங்க, கட்டு வரும். இதுல வேற நான் ஒரு கப் கேக் வேற சாப்பிட்டுருந்தேன். எப்படி நாங்கள் போய் சாப்பாடு சாப்பிடுவோம்னு எனக்கு தெரியல, ஆனா கூப்பிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு மரியாதைக்காக நம்ம போய் தான் ஆகணும். ஸோ நம்ம போயிட்டு சாப்பிடுவோம், கம்மியாக சாப்பிடுவேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா நம்ம ஊர்க்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சா, இப்ப சாப்பிடணுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் சாப்பிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக தான் நான் காளான் பிரியாணி கொஞ்சமாக சாப்பிட்டேன், அப்புறம் காய்கறிலாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஸோ அதான் சாப்பிட்டு வந்துட்டோம். என்னதான் நம்ம கிட்ட வந்து நிறைய காசு வந்து வாங்குறதுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஒருத்தவங்க ஒரு கிஃப்ட் தரும்போது, நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் நான் அந்த கேக்ஸ்லாம் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இப்போ போய் நான் நடக்க போகிற மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. நான் இப்போ நடக்க போகிறேன். கொஞ்ச நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 1/2 மணி நேரம் வந்து சூப்பராக வந்து வாக்கிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம 3:30 ஆரம்பிச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு டின்னர் எல்லாமே ஃபினிஷ், அவ்வளோதான் இன்னைக்கு முடிஞ்சு. ஏன்னா நம்ம வந்து மதியம் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டோம், அதே மாதிரி ஒரு கப் கேக் வேறு நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால வந்து நைட் டின்னர் கிடையாது, அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். பசிச்சா அப்படியே பசிக்காது, சாப்பிட மாட்டேன். இப்படி சாப்பிட்டா நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டே வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டயட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, சீட்னாலும் ஒரு மீல் சீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப ஈவினிங் போல் ஷாப் ஓப்பன் பண்ணுவோம் போயிட்டு. ஸோ உங்களை நான் ஷாப் போயிட்டு பார்க்குறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 7 மணி ஆயிடுச்சு. அப்போ வீட்டுக்கு போக போகிறேன்.
ஸோ இன்னைக்கு இவ்வளோதான் க்ளோஸ் பண்ண போகிறோம் ஷாப்பிங் நம்ம. ஏன்னா சண்டே இல்லைங்களா, பாப்பாங்கலாம் வீட்டில் இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், நானும் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். நைட் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான் டின்னர் முடிச்சாச்சு அதோட மதியத்தோடவே. ஏன்னா மேலே நம்ம சாப்பிட்டது வந்து கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்ருக்கோம், அது இல்லாமல் ஒரு கப் கேக் வேறு சாப்பிட்டா அதே எனக்கு மனசு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நம்ம இன்னைக்கு நம்ம வாக்கிங்கு, ஒர்க் அவுட்டு ப்ளஸ் டயட்டு உண்மையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னைக்கு டயட் ஓரளவுக்கு நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சீட்டாக இருந்தாலுமே டே ஃபுல்லாக சீட் பண்ணாமல் 1 மீல் மட்டும் நான் சீட் பண்ணியிருக்கேன். மீல்ஸ் கூட அவ்வளோ சீட் பண்ணல, இந்த கப் கேக் சாப்பிட்றது தான் கொஞ்சம் சீட்டிங், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு டே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு பார்க்குறேன். பாய்.